மொழி முதல் எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, காசா தாப்பா நம. இப்ப ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னா நமக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நம்ம எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காசா தாப்பா வல்லினம். இதுல வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழி முதல்ல வந்துடும். எடுத்துக்காட்டா நம்ம அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னா, இப்ப கா காக்கா கி கி கூ கூ அந்த வரிசையில எழுதுவோம்ல, அது மாதிரி காசா தாப்பா நம்ம இது எல்லாமே மொழி முதல் எழுத்துக்கள்ல வந்துடும். அடுத்தது ஞா ஞா யா வா. ஞா அதுல ஒரே ஒரு எழுத்து தான் வரும், அது ஞா. ஞனம் அந்த வார்த்தைக்கு வரும். ஞனம் அப்படின்னா விதம் அப்படின்னு அர்த்தம். அங்கனம் உங்கனம் எங்கனம் இந்த மாதிரி ஞனம் அந்த வார்த்தையை உயிரெழுத்துக்கள் சேர்த்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது ஞா. இந்த எழுத்துல நான்கு நான்கு வார்த்தைகள் வருது. அது எதெல்லாம் அப்படின்னா ஞா ஞா. இப்ப நம்ம ஞா எழுதணும்னா ஏ போடுவோமா? அப்போ ஏ வரிசையில ஒண்ணு, இந்த ஏ போட்டு ஒரு வளைவு போடுறோம்ல, இது ஓல உள்ள வளைவு தானே. அப்போ ஓ வரிசையில ஒரு எழுத்து. அப்போ ஏ வரிசையில ஏ, ஓ வரிசையில நோ. ரெண்டுமே குறில் தான், ஷார்ட். அடுத்தது ஞா 4 எழுத்து அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய யா அது 6. ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு வரணும். மால 8. யால இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஞால 4 எழுத்து வந்துச்சா, அடுத்து யால 6 எழுத்து. அந்த 6 எழுத்து எதெல்லாம் அப்படின்னா இந்த ஞா மாதிரி யா யா போடுறோம். இது யாயா ஈ வரிசையில முதல் 2 எழுத்து. அதே மாதிரி யாயா ஈ வரிசையில கடைசி 2 எழுத்து என்னது? யோ யௌ. அப்ப இங்க நடுவுல 2 எழுத்து வரும். அது எதெல்லாம் அப்படின்னா இந்த யா நம்ம எப்படி எழுதுறோம்? இந்த யூ போட்டுதானே எழுதுறோம். அப்போ யூ யூ. அடுத்தது வா வரிசையில 8 எழுத்து வருது. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். வளவன் வான வில்லை வீட்டிற்கு வெளியே வேடிக்கை பார்க்க வைக்கோலில் அமர்ந்தான் வௌவால் வந்தது. வளவன் வானவில்லை வீட்டிற்கு வெளியே வேடிக்கை பார்க்க வைக்கோலில் அமர்ந்தான் வௌவால் வந்தது. இந்த வார்த்தையில என்னென்ன முதல் எழுத்துக்கள் வா வரிசையில வருதோ அந்த 8 எழுத்துமே நமக்கு வால வந்துடும்.